ரைடரை கூட்டிக்கிட்டு ஜாலியாக ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரைடர் வீட்டுக்கு வந்துட்டோம். ரைடர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவன் என்ன சொன்னான்னா, சரி போகலாம்ப்பா, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வெளியே சுற்றுறதுக்கு முன்னாடி உன் முடி கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. நமக்கு தெரிஞ்ச சலூன் கடை சண்முகம்னு ஒருத்தர் கடை வச்சுருக்காப்புல, அவன் முடி வெட்டுற கடையில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக முடி வெட்டிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் கடையில் கொண்டு போய் விட்டாச்சு. கடைக்கு உள்ளே போனோடனே கடையோட ஆம்பியன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி நமக்கு ஒரு ஹேர் கட்டு பண்ணி விடுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே, தம்பி இருப்பா அந்த ஹேர் கட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லி கையை வச்சாப்புல. வச்சுப்புட்டு எடுத்தார். தாடி இல்லாத எனக்கு மீச தாடியில் வந்துருச்சு. ஏய் எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி நானும் பரவாயில்ல இது நல்லா இருக்குண்ணே அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு. சரி ரொம்பவே பசிக்குது, கையேந்தி பவனில் போய் எதாவது சாப்பிட்லாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே காசு இல்லாதவனோட்ட நம்ம ரைடர் முடிச்சுக்கிட்டே கிடந்தான். சரி என்ன நினச்சான்னு தெரில, நடந்து வந்தவ திடீர்னு வந்து அந்த கடைக்காரனை பார்த்தோன்னே கண்ணை நீட்டிட்டான். அந்த கடைக்காரன் நானும் உனக்கு ஒன்றும் சலிச்சவன் இல்லடான்னு சொல்லி அவன் பெரிய கண்ணு ஷார்ட் கண்ணை தூக்கி போங்கடா நாய்களா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டான். நாங்கள் உயிர் பொழைச்சா போதுண்டா சாமின்னு சொல்லி நானும் ரைடரும் எப்படியோ கார் எடுத்து திருப்பி வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோமே. அன்றைக்கி நம்ம பக்கத்து வீடான குண்டுப்பாக பிக் ஸ்மோக் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்க்க போயிருந்தேன். அவனுக்கு 2 இடத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு பெரிய சண்டை போல். என்ன சண்டை அப்படின்னு கேட்டால், இவனுக்கும் ஒரு ட்ரக் டீலருக்கும் ஒரு ட்ரக் பிஸ்னஸில் வந்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போல். அதனால் வந்து அவனை போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி உடனே சிஜேவுன்ற இந்த ரைடரும் போயிட்டு அவனை அடிக்கலை அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்ககிட்ட போயிட்டு, ஏன்டா ஏதோ பொருள் கொடுக்காம ஏமாற்றிட்டேமே, அந்த பொருளை ஒழுங்காக கொடுத்துட்டு எல்லாம் உனக்கு கொண்டு விடு அப்படின்னு மிரட்டினதுக்கப்புறம், அண்ணே பொருள் வாங்கி விற்கிறது மட்டும்தானே நானே, ஆனால் பணம் கொடுக்குறது பொருள் அனுப்புறதெல்லாம் வேற ஒருத்தனே, அவனை போய் கேட்டுக்கணே அப்படின்னா. ஸோ உடனே அந்த கிராக் டீலர் போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு நேராக கிளம்பியாச்சு. அவன் வீட்டுக்கு போனோடனே அவன் வேறு ஒருத்தங்கிட்ட யாரோ பொட்டலம் போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தான். நேராக போயிட்டு நானும் ரைடரும் அவனை சரமாரியை போட்டு தாக்கி விட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை கொடுறா இல்லைனா பொருளை கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க பார்த்தோம். அவன் இருந்துக்கிட்டு அந்த பொருள் பணம் வந்து எப்போவோ கை மாறி போயிடுச்சுங்க, நீங்கள் அவனை தாங்க போய் கேட்கணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். யாரா அவ அப்படின்னு கேட்டதுக்கு அவன் நேமம் சொல்லி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு வாயிலே ஒரு மிதியை போட்டு அவனை தேடி போய் கிளம்பியாச்சு. போன பாட்டில் அவனோட வாயை உடச்சதுக்கப்புறம் ஒரு அட்ரஸை கொடுத்தான். அந்த அட்ரஸில் போய் கேட்கலான்ட்டு வெளியே வந்தால் அவன் முன்னாடி தான் வீடே இருக்குது, அந்த இடமே அங்கே தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுற இடம் மட்டும் இல்லை, உள்ளே பல வேலைகள் நடக்கிற ஒரு இடம்னு. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்த வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அடி போட்டதுக்கப்புறமா அவனோட டீம்மேட்ஸ் மொத்தமாக வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் நல்லா போட்டு அடி வெளுத்து விட்டுட்டு, இனிமேல் இந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணோம்னா அது நாங்கள் மட்டும்தான், இனிமேல் நீங்கள் இந்த ஏரியாவில் இந்த மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது, ஓடி போயிருங்கன்னு சொல்லி அவனை மிரட்டி விட்டு வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரியெல்லாம் கண்டென்ட் வந்து நம்ம ஜிடிஆர் போடலாங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கேம் இல்லாமல் வேறு என்னென்ன கேம் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்த பாட்டிலேருந்து இன்னும் தரமான வீடியோக்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். நம்ம கொண்ட பிக் ஸ்மோக்கு ரொம்ப பசிக்குதுடா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கடா, எனக்கு பசியில் செத்துரும் போல் இருக்குதுடா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டான். சரி அவனுக்கு போகிற வழியில் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நேராக டிரைவ் த்ரூவில் கொண்டு போய் காரை நிறுத்திட்டோம். சரி அங்கே போனதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பப்ஸு கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பிக் ஸ்மோக்கு சோத்து தின்னி அவன் பாட்டுக்கு அடிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் சாப்பாடு கேட்ட குத்தமாக என்னமான்னு தெரியல, பேலாஸ் கேங் வந்து உடனே வந்து அவங்கள எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் பதிலுக்கு வந்து காரில் சேஸ் பண்ணிக்கிட்டே போய் அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டமான மிஷன், கஷ்டமான ஒரு நேரம் தான். ஏன்னா அப்படின்னா நம்ம கொஞ்சம் காரை வந்து லைட்டாக ஸ்லோ பண்ணோம்னா கூட பேலாஸ் கேங் வந்து நம்ம க்ரூவ் ஸ்ட்ரீட்டில் போய் நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே கொண்டுருவாங்க. ஸோ அவங்க அப்படி கொல்ல விடாமல் டக்குன்னு நம்ம எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எப்படியோ ஒரு வழியாக அந்த பேலாஸ் கேங்கை வந்து வழிமறித்து எப்படியோ ஷூட் பண்ணி கொண்டாச்சு. யார் என்ன வேணாலும் பண்ணுங்கடா, நமக்கு சோறு தாண்டா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பிக் ஸ்மோக்கு கன் எடுத்து ஷூட் பண்ணவே இல்லைங்க. இதனால் பிக் ஸ்மோக் மேலே எல்லாருமே சரியான கோவத்தில் இருக்கிறாங்க. ஒரு மிஷனில் ரைடர் வந்து சிஜே வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், இதுக்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். உடனே சிஜே இருந்து நான் எதுக்கிட்ட சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு, சரி நீ வந்து இந்த கார் ஓட்டிட்டு நான் சொல்கிற மிஷனை வந்து நீ முடிச்ச அப்படின்னா நீ எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவ அப்படின்னு ஒத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சிஜேவும் கார் ஓட்டுறேன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ மிஷன் என்னென்னா, பேலாஸ் கேங் இந்த டவுனை சுற்றி எல்லா பக்கமும் இருக்காங்க. அப்போ சிஜே வந்து கார் எல்லா கேங்ஸை சுற்றியும் ஓட்டிகிட்டு போகணும். அவன் காரை நிறுத்தாமல் ஓட்டிகிட்டு போகணும். காருக்குள்ளே இருக்கிறவங்க டீம்மேட்ஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. காரை சிஜே எங்கேயாவது நிறுத்திட்டேன்னா அவங்க நம்மளை ஷூட் பண்ணி நம்மளை கொண்டுருவாங்க. ஸோ சிஜே கார் ஓட்டுறதுல தான் இந்த மிஷனே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சிஜே வந்து எல்லா பக்கம் கார் நிறுத்தாமல் சேஃபாக காரை ஓட்டி அவங்க இருக்கிற பேலாஸ் கேங் எல்லாருக்குமே ஷூட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் இருந்த ஒரு 4-5 பேலாஸ் கேங்கை வந்து சிஜேவும் அவங்களோட டீம்மேட்ஸும் சேர்ந்து ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்வீட்டை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தபோது ஸ்வீட்டையும் ஸ்மோக்கையும் வீட்டில் காணோம். எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான்
திடீர்னு ஒரு கால் வந்தது. அந்த காலில் ஸ்வீட் வந்து நான் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டேன். என்னையும் என் கேர்ள் ஃப்ரெண்டையும் வந்து ஒரு கேங்கை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து எனக்கு காப்பாற்று, எனக்கு சீக்கிரமாக ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னோடனே, நீ கவலைப்படாதடா தம்பி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஜே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். சிஜே அந்த கேங்கோட போய் ஃபைட் போடுவான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்ன மாதிரியே சிஜே அந்த செவிலி பாய்ஸுக்கு செவிலியே கொடுக்கறதுக்கு அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துட்டான். அங்கே வந்து பார்த்தா 5 பேர் கொண்ட கேங் வந்து நம்ம ஸ்வீட்டையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படியோ சிஜே வந்து ஒரு வழியாக இருக்கிற 5 பேர்த்தையும் சைலண்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். நம்மகிட்ட இருக்கிறது வெறும் பிஸ்டல் தான். ஆனால் அவனுக்கு மெஷின் கன்று, சப்மிஷன் கன்று வச்சுக்கிட்டு ஷூட்டு மாறி மாறி ஷூட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நாம ஹீரோவாச்சே, நமக்கு பிஸ்டலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த குரூப்பையும் காலி பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கு காலி பண்ண முடிச்ச உடனே ஸ்வீட்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து காரில் ஏறிட்டாங்க. உடனே அவங்கள கொண்டு போய் சேஃபாக நம்ம வீட்டில் இறக்கிடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இறக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.